வணக்கம். ஓஷோ உலகம். இப்போ ஒரு வித்து இருக்குல்ல, ஒரு வித்து ஆக்சுவலாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். வித்து அப்படியே வித்து இருக்குது. அந்த வித்து அப்படியே அதை சுற்றி அப்படியே ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே வித்து இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு அப்படின்னு இருக்குல்ல, அதை விட்டு நான் வெளியவே வரமாட்டேன், நான் உள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் இப்படி. ஏன்னா இப்போ பீன்ஸ் இருக்குது. பீன்ஸு விதையை நம்ம மண்ணுக்குள்ளே நடுறோம். அந்த விதை பீன்ஸ் விதை வெடிக்கும்ல, வெடித்து அதிலிருந்து தளிர் வெளியே வரும், முளைச்சி அது கொடியாகி அப்படி. அதானே அது பீன்ஸாக இருக்கட்டும், பட்டாணியாக இருக்கட்டும், எனிதிங், எந்த விதையாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், எது வேணாலும், கோதுமையாக இருக்கட்டும், எது வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீன்ஸ் அந்த ஓட்டை விட்டு நான் உடச்சி வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்க முடியாது. இயற்கைக்கு எதிரானது. அப்படி இருக்க முடியாது. அதை வெடித்து அந்த தளிர் உண்டாகி அது கொடியாக வளர்ந்து அப்படியே படர்ந்து அப்படியெல்லாம் வந்தால் தானே அது வரும். அதேமாதிரி தானே ஒரு எதுவாக இருந்தாலும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. அதை மாதிரி இயற்கைக்கு எதிராக நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் சாதாரணமாக இப்போ ஒரு குழந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி பறவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நான் வரமாட்டேன், வெளியே வரமாட்டேன். நான் அப்படியே தனக்குன்னு ஒரு கூட்டு ஒன்றை போட்டுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு, நான் இதை விட்டு வெளியே வரமாட்டேன், இதுக்குள்ளேயே தான் இருப்பேன். இதுதான் எனக்கு பாதுகாப்பு. வெளியே வந்தால் ஏதாவது நடந்துடும், ஏதாவது ஆபத்து வந்துடும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், எனக்கு ஏதாவது ஆபத்து நானே வருத்தப்படுற மாதிரி, கவலைப்படுற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துடும். அந்த வருத்தப்படுறது, கவலைப்படுற மாதிரி சம்பவங்களை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என் மனசு தயாராக இல்லை. எனக்கு பாதுகாப்புன்றது இந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி அப்படிங்களா? அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் என்னென்னா, ஓஷோ இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மனிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி நினச்சி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அப்படியே இந்த ரூம்குள்ளேயே அடங்கி உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அவங்க எப்படி சாதனைகள் எப்படி பண்ண முடியும்? வரலாற்றில் எப்படி இடம் பிடிக்க முடியும்? அவங்க எப்படி வளர முடியும்? அவங்க எப்படி நோட்டபிள் ஃபிகர் ஆக முடியும்? அவங்க எப்படி முக்கியமான மனிதராக எப்படி ஆக முடியும்? அவங்க எப்படி நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியங்களை எப்படி செயல்படுத்த முடியும்? அதனால் முதல்ல என்னென்னா, அந்த துணிச்சல் குணம், அதாவது அஞ்சாமை அப்படின்றதுல எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். பின்னாடி இது நடக்குமோ, நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ, நம்ம உயிருக்கு எதாவது பிரச்சனை வருமோ, நம்ம உடம்புக்கு எதாவது பிரச்சனை வருமோ, நம்ம மனசுக்கு எதாவது பிரச்சனை வருமோ, இதனால் நம்ம பாதிக்கப்படுவோமோ, நம்ம உடம்புல ஏதாவது காயம் உண்டாகுமோ, நம்ம செயல்பட முடியாத அளவுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து நமக்கு உண்டாகிருமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு காரியத்தையும் உலகத்தில் நம்ம பண்ணவே முடியாது. இப்போ உலகத்தில் சாதனை படைத்த மனிதர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த அந்த கூடு அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து அவங்களா அப்படியே ஆரம்பத்தில் வச்சுன்னா, ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தை அப்படியே நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய வளர்க்குறோம். அந்த குழந்தை அப்படியே ஆரம்பத்தில் அப்படியே தரையில் அப்படியே தவழுது. அதுக்கு பிறகு அப்படியே 2 காலை வச்சு அப்படியே நிற்கிது. அது பிறகு படிப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து அப்படியே ஒரு சிறுவனாகி பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் எவ்வளவோ எதிர்பாராத சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே மனிதனை வளர்கிறான். ஃபேஸ் பண்ணால் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். நமக்கு ஒரு பிறவி அப்படின்றது, இந்த பிறவின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. நாம் பிறக்க வைக்கப்பட்டு விட்டோம். அது கடவுளோ, இயற்கையோ, பேராற்றலோ, நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தியோ, என்னத்தையாவது ஒன்று, பேர் எந்த பேர் வேணாலும் இருக்கட்டும், நாம் இந்த உலகத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னா நாம் அதுக்கு அடுத்து நாம் செயல்படணும். செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தேங்கி இருக்கக்கூடிய குட்டையாக இருக்கக்கூடிய, அதாவது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நதியாக இருக்கணும். குட்டை ஒரு இடத்துல தேங்கி கிடக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அது வாழ்க்கை அல்ல. ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நதினா ஒரு இடத்துல நிற்காதுல்ல, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம எப்போ பிறந்தோமோ அந்த பிறந்ததுலேருந்து நம்முடைய செயல்பாடு அப்படின்றதுல ஒர்க் அதை ஸ்டார்ட் ஆகிடணும். அப்படியே அந்த குழந்தைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர படிப்படியாக 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு அப்படி வர குழந்தைகள் எப்படியே தவழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை எப்படி எந்திரிச்சு நிற்கிதோ, எந்திரிச்சு நடக்குதோ அப்படின்ற முதல்ல கையை பிடிச்சிட்டு நடக்கும். பிறகு அப்பா அம்மாவுடைய கையெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை, சோகத்தெல்லாம் பிடிச்சி நடக்க வேண்டியதில்லை, அதுவே இண்டிவிஜுவலாக நடக்கும். அது கீழே தடுமாறி கீழே விழுந்தால் கூட மறுபடியும் அப்படியே சுதாரித்து அதுவாக எந்திரிச்சுக்கிறோம். அப்படி தான், அதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கிறதுனால என்னென்னா, எதுக்குமே பயப்படக்கூடாது, எதுக்குமே அஞ்சக்கூடாது.
இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லி நினைக்கக்கூடாது, நமக்கு இன்னல்கள் வரும்னு நினைக்கக்கூடாது, நமக்கு துயரங்கள் வரும்னு நினைக்கக்கூடாது, நமக்கு சரிவுகள் உண்டாகும்னு நினைக்கக்கூடாது, நாம் வீழ்ச்சி அடைவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது, நமக்கு தோல்விகள் உண்டாகும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எல்லாமே பாடம், எல்லாமே பாடமாக அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு செடி வித்திலிருந்து உருவாகி வளர்ந்து மரமாக ஆகிறதோ அதே போல மரத்தை போல நாமும் வளர வேண்டும். வளர்ந்து நமக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு என்ன கொடுக்க வேண்டுமோ, இந்த உலக மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய திறமையை வைத்து பயனுள்ள விஷயங்களை தர வேண்டுமோ அந்த விஷயங்களை நாம் இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு, மக்களுக்கு தர வேண்டும். அதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் நாம். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்ல. நோக்கத்தை நிறைவேற்றினது தானே நம்முடைய இந்த பிறவியினுடைய பயன். அதை புரிந்து கொண்டு நீங்கள் எப்படி ஒரு செடி மரமாகி பூக்களையும் காய்களையும் கனிகளையும் இந்த உலகத்திற்கு தருகிறதோ அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இணை கூற முடியாத ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் திறமையால் இந்த உலகத்திற்கு என்ன தர முடியுமோ தர வேண்டுமோ அதை நீங்கள் தர வேண்டும். அதன் மூலம், அப்படி தருவதன் மூலம் நீங்கள் பயனுள்ள மனிதனாக இந்த பிறவியை நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. ஓஷோ கூறிய இந்த அருமையான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.